துலா, தேவையற்ற செலவுகளை குறைப்பது நல்லது. சுப காரியங்களுக்காக செலவு செய்ய நேரிடும். ஆன்மீக பயணங்களால் மன அமைதி கிடைக்கும். வெளிநாட்டு தொடர்புகள் லாபம் தரும். அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட திசை மேற்கு. வழிபாடு துர்க்கையம்மனுக்கு விளக்கேற்றி வழிபட தடைகள் விலகும். விருச்சிகம், தொட்டதெல்லாம் துலங்கும் இனிய நாள். மூத்த சகோதரர் வழியில் ஆதாயம் உண்டு. நீண்ட நாள் ஆசை ஒன்று நிறைவேறும். நண்பர்களுடன் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள். அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட திசை தெற்கு. வழிபாடு ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் காப்பு சார்த்தி வழிபட இன்னல்கள் அகலும். தனுசு, தொழில் மற்றும் பணியிடத்தில் உங்கள் கை ஓங்கும். புதிய பொறுப்புகள் உங்களை தேடி வரும். மேலதிகாரிகளின் பாராட்டுக்கள் உற்சாகத்தை தரும். சமூகத்தில் உங்கள் கௌரவம் கூடும். அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. வழிபாடு தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் மலர்களால் அர்ச்சனை செய்யவும். மகரம், பாக்கியங்கள் பெருகும் நன்னாள். தொலைதூர பயணங்களால் புதிய வாய்ப்புகள் கதவை தட்டும். தந்தையாரின் ஆதரவு பெரிய பலத்தை தரும். அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் இருக்கும். அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட திசை வடக்கு. வழிபாடு ராகவேந்திர சுவாமியை நினைத்து தியானம் செய்ய மன வலிமை கூடும். கும்பம், இன்று மாலை வரை உங்களுக்கு சந்திராஷ்டமம் நீடிப்பதால் இதிலும் அதிக நிதானம் தேவை. புதிய முயற்சிகளையும் பயணங்களையும் தவிர்க்கவும். மற்றவர்களின் விவகாரங்களில் தலையிட வேண்டாம். அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட திசை மேற்கு. வழிபாடு கால பைரவரை வணங்கி வர பயங்கள் நீங்கி அமைதி உண்டாகும். மீனம், வாழ்க்கை துணையுடன் இருந்த மனக்கசப்புகள் நீங்கி இணக்கம் ஏற்படும். புதிய தொழில் ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் தேடி வரும். மகிழ்ச்சியான நாள். அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. வழிபாடு சிவபார்வதியை இணைந்து வணங்க குடும்ப ஒற்றுமை பலப்படும்.